எபிசோட் 1. இந்த கதை திருப்பூர் மாவட்டத்தில் சுமார் 5 வருடத்துக்கு முன் நிஜத்தில் நடந்த கதை ஆகும். சரி, வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட ஹீரோ பெயர் என்ன? கேடி என்றது அவர் பெயர் கிடையாது. அவர் ஸ்டார்டிங் லெட்டர் கே என்றதுனால கேடின்றத செட் பண்ணிக்கிட்டான். அந்த டீயோட மீனிங் என்ன என்பதை நான் அப்புறம் சொல்றேன். திருப்பூர் நாளே என்ன ஃபேமஸ் அப்படின்னா பனியன் கம்பெனி தான். அப்படிப்பட்ட ஒரு ஊருக்குள்ள 2 பேரோட கதையை தான் நம்ம இங்க சொல்ல வந்திருக்கோம். சரி, வாங்க நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள போவோம். இதுதான் நம்ம ஹீரோ. காலை 6 மணிக்கு எந்திருப்பாரு. அதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு போய் உதவி செய்வார். இதுதான் இவரோட வேலையாவே இருக்கு. எந்திரிச்சு நேரா கடைக்கு போற ஹீரோ கடையில 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்வார். செய்து முடித்த பிறகு அவரும் வீட்டுக்குள் போய் ரெடி ஆயிட்டு காலேஜுக்கு கிளம்புவார். அவங்க அப்பா வந்து இரும்பு கடை தான் வச்சிருக்காங்க. அந்த கடையில் வேலை செய்யறது அவரை என்னைக்கும் கௌரவ குறைச்சதா நினைச்சதே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த கடையில தான் வேலை செய்கிறார். ஆனால் அந்த கடை டெவலப் ஆயிருச்சா இல்லையா என்றது வரவர எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும். இந்த கதையை சொல்ற எனக்கே மொத்தமா தெரியாது. சரி, நம்ம ஹீரோ இப்போ வந்து ரெடி ஆயிட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த உடனே என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? வேற எதுவும் இல்லைங்க. அவரோட பைக் ஒன்னு கெத்தா வெளியே நிக்குது பாருங்க. அந்த பைக்குல ஏறி கிளம்பிட்டாரு. பைக் ரைட் வேற எங்கேயும் கிடையாது. அவர் காலேஜுக்கு போறது தான். அப்படி சொன்னேன். ரோடே தீப்பிடிக்கிற அளவுக்கு டயர் ஃபுல் போஸ்ல இழுத்து அடிச்சு ஓட்டுறதெல்லாம் முதல் ஆலிவர் தாங்க. இவர் காலேஜ் போயிட்டு ரிட்டன் வருவதற்கு மட்டுமே அந்த பைக்கை யூஸ் பண்றது. வேற எதுக்குமே அதை யூஸ் பண்றது இல்ல. ஹீரோவை பத்தியே சொல்லிட்டு இருந்தா என்னங்க? அந்த பக்கத்துல இருக்க ஹீரோயின் ஒருத்தவங்க இருக்காங்களா? அவகால பத்தி சொல்லணுல. சரி, வாங்க அந்த பக்கத்துல இருக்கிற ஹீரோயினி போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஹீரோயினா அப்படித்தாங்க. அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. அவங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச தங்கச்சியாக இருக்காங்க. திருப்பூர்னாலே கம்பெனி என்னன்னு சொன்னேன்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினி ஓட அப்பா ஒரு சின்ன கம்பெனி ஒன்னு வச்சிருக்காங்க. அந்த கம்பெனியில் நம்ம ஹீரோயின் வேலை செய்வாங்க. ஹீரோவை போல ஹீரோயினியும் பேமிலிக்காக அவங்க வேலையை செய்வாங்க. நம்ம ஹீரோயினி காலையில் எந்திரிச்சு உடன் அவங்க போயிட்டு அவங்க கம்பெனியில அவங்களால முடிஞ்ச பீஸ்களா தைக்கிறதும் அதை பேக்கேஜ் செய்கிறது தான். இந்த மாதிரி சில வேலைகளை செய்வாங்க. அவங்களுக்கு பெரியம்மா பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. பெரியம்மா பொண்ணு ஹீரோயினி ஒன்னாதா காலேஜ் கிளம்பி போவாங்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க. ஹீரோயினி ஓட பெரியம்மா பொண்ணா இருந்தாலும் அவங்க வந்து நம்ம ஹீரோயினிக்கு ஒரு பிறண்டா தான் இருப்பாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா கேமா. ஆமா, ஹீரோயின் மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்களே, ஹீரோயினிக்கு பெயர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் சொல்றேங்க. கேடி என்று சொன்னோம்ல. அந்த கேடியோட டி ஓட அர்த்தம் தான் நம்ம ஹீரோயினி ஓட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆக இருக்கு. வேற ஏதும் கிடையாது. திவ்யா என்பது தான் அவங்க பேரு. சோ அவங்கள பத்தி சொன்னது போதும்னு நினைக்கிறேன். எபிசோடு 1ல சின்ன சுருக்கமான ஒரு டெய்லி லைஃப் எப்படி இருக்கும் என்பதை சொல்லி காமிச்சிருவோமா? திவ்யா வீட்டுக்கு காலையில 8:30க்கு ஹேமா அவங்க வீட்ல இருந்து திவ்யா வீட்டுக்கு வருவாங்க. திவ்யா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் கணக்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு போவாங்க. அங்க இருந்து கவர்மெண்ட் பஸ் ஏறி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க. பேருந்துல ஏறுவாங்க. அங்க இருந்து பேருந்துல ஏறிய பிறகு திவ்யாக்கு விண்டோஸ்னா ரொம்ப பிடிக்கும். விண்டோஸ் சீட்ல அவங்க உக்காந்துட்டு அவங்களோட கனவுகளை நினைச்சு ட்ரீம் கிளியே தான் வருவாங்க. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வந்ததும் அங்கு இருந்து ஆனந்த் பஸ் ஏறி அவங்க கூலிபாளையம் 4 ரோட்டில் இருக்கும் அவங்க காலேஜுக்கு வருவாங்க. திவ்யாவும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். வாடகை வீட்ல தான் இருக்காங்க. அவங்க அப்பா கம்பெனி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த கம்பெனியும் அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு ரன் பண்ணிட்டு வந்தாங்க. சுமார் 4 மிஷின் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் கிடையாதுங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யறது மட்டும்தான். கூலிபாளையம் 4 ரோட்டில் பஸ் இறங்கி திவ்யாவும் ஹேமாவும் 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து காலேஜுக்கு வராங்க.
காலேஜ் பெயர் என்னன்னா கிப் காலேஜ். இந்த காலேஜ் ஃபேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற அனைத்து டிப்ளமோ கோர்சஸ் கொண்ட காலேஜா? இந்த காலேஜ் தான் நம்பர் ஹீரோயினிய சேர்த்து வைக்குமா வைக்காதுன்றதுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம ஹீரோயினி சந்திக்க போற முக்கிய இடமா இருக்கு. வேற 2 ஏரியாவில் எப்பவுமே பார்த்து கூட இருக்காத 2 பேரை சேர்த்து வைக்க போறதே இந்த காலேஜ் தான். வேற கனவுகளும் வேற ஆசைகளும் கொண்டிருக்கும் இரு மனதையும் ஒன்னாக சேர்த்து வைக்கும் இடம் இந்த காலேஜாக கூட இருக்கலாம். கண்ணால் கூட பார்க்காத, ஒரு வார்த்தை கூட பேசாத, யார் என்னவென்று கூட தெரியாத இரு மலர்கள் சேருமா சேராதா? மீண்டும் வருவார்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.